தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாகி வருகிறது. இதில் மிகவும் நிதானமாக சொந்த வாழ்க்கை, படங்கள், ரசிகர்கள், மக்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் பேசியிருக்கிறார். அந்த வகையில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த விஷயம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் 20 வருடங்களுக்கு முன்னர் 2005ஆம் ஆண்டு ரசிகர் ஒருவர் கை கொடுக்கிறேன் என்று என்னுடைய கையை பிளேடால் கிழித்து விட்டார். ரத்தம் நிற்காமல் வழிய அதோடு சென்று காரில் அமர்ந்தேன் என்று ரசிகர் செய்த அதிர்ச்சியான விஷயத்தை பகிர்ந்துள்ளார். அஜித் தற்போது உதவியாளர்கள் வைத்துக் கொள்வதில்லை. இது பற்றி நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்த உங்களுக்கு உதவியாளர்கள் தேவை. உங்களுக்கு தினசரி உதவி செய்ய ஒரு குழு இருப்பதை நான் தவறு என சொல்லவில்லை. ஆனால் நான் அதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் சில சமயம் அது உங்களை பாழாக்கிவிடும். ஆரம்பத்தில் உங்கள் கைப்பையை தூக்கவும் மற்றவற்றுக்கும் உதவி செய்வார்கள். காலப்போக்கில் உங்களை சுற்றியிருக்கும் அனைவரிடத்திலும் அதை எதிர்பார்க்க தொடங்கிவிடுவார்கள். நான் அப்படி இருந்திருக்கிறேன். இப்போது அதற்காக வெட்கப்படுகிறேன். காலப்போக்கில் உங்களை சுற்றியிருக்கும் அனைவரிடத்திலும் அதை எதிர்பார்க்க தொடங்கிவிடுவீர்கள். நான் அப்படி இருந்திருக்கிறேன். இப்போது அதற்காக வெட்கப்படுகிறேன். அதனால்தான் இப்போது எல்லாவற்றிலும் இருந்து விலகி துபாயில் இருக்கிறேன். மற்றவர்கள் உதவிக்கு இருப்பது நேரத்தை மிச்சப்படுத்தும். ஆனால் அது உங்களை பாழாக்கக்கூடும். 20 வருடங்களுக்கு முன்பு என்னை சந்தித்திருந்தால் நீங்கள் என்னை வெறுத்திருப்பீர்கள். புகழ் ஒரு போதை. என் முந்தைய அனுபவங்களால் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறேன். நான் ரசிகர்கள் கொடுக்கும் புகழை ரசிக்கிறேன். ஆனால் அதை தொட விரும்பவில்லை. அதன் தாக்கத்தில் இருக்க விரும்பவில்லை என ஓப்பனாக பேசியிருக்கிறார்.